இன்னைக்கு நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் கீ விட்டு கேஷ்யூஸை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பட்டை வகைகள் போட்டிருக்கேன். இதில் அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 பல்லாரி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கசகசா போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுத்து 1 ஸ்பூன் கல்லுப்பு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸையும் போட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸும் போட்டு ரைஸ் உடையாமல் கிளறிட்டு நல்லா பொட்டேட்டோவை வச்சு நம்ம இது நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.